கண்காட்சியின் 2ஆம் நாளான இன்று பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களையும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே உறைவிடும் என்பது ஒன்றே. உரைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியேன பொன்மொழியா போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயம் வள்ளுவரின் வாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா செம்மொழியான தமிழ் மொழியா. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்துக் கூறும். தொல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு. மூணு பேர் வேலம்மாள் ரெசிடென்ஷியல் காலேஜ் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். என் பேர் மகாலிங்கம், என் பேர் பாலமல்லி கிருஷ்ணா, அவன் பேர் ராம்குமார். இது வந்து பழைய கிரீக்ஸ் ஏன்ஷியன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸ் பற்றி நிறையா திங்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே லீவ்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணதே இல்லை. நாங்கள் லீவ்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறோம். மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா எவ்ரி இதுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும், எண்டிங் பாயிண்ட் இருக்கணும். லீவ்ஸ் எல்லா லீவ்ஸுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள்ஸ் வேணும். லீவ்ஸ் எல்லாத்துலேயும் ஆங்கிள்ஸ் இருக்கும். சிமெட்ரி எடுத்தோன்னா அது ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு சிமெட்ரி 2 சிமெட்ரி வரும். அதே இதை ஒன்றா எடுத்திங்கன்னா மீதி பாதி இருக்கும், 1/2. அது வந்து ஃப்ராக்ஷனாக எடுக்கலாம். அடுத்து ஷேப்ஸ் நிறையா இருக்கும். ஷேப்ஸும் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கலர் இருக்கும். இது மாதிரி மேக்ஸில் கிராஃப் ஜாமெட்ரி மேக்ஸுக்கு தேவையான எல்லாமே லீவ்ஸில் இருக்கும். சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் மேக்ஸ் இருக்குது. இது வந்து யாருமே சொன்னதில்லை, நாங்கள் சொல்கிறோம். காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு. ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி புல்டலகேசியும். ஓகே. என் பேர் பாண்டியராஜ், வினித்குமார். நாங்கள் 2 பேரும் வந்து ஐஏபி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து பிளைண்டு, நாங்கள் 2 பேருமே பிளைண்டு. இப்போ வந்து பிளைண்டு மேக்ஸ் ஸ்லைடு வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற நாங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இந்த 2 இதை பற்றி நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிளைண்டு வந்து மேக்ஸ் நோட்டில் எழுத முடியாதனால நாங்கள் வந்து மேக்ஸ் ஸ்லைடில் தான் செய்வோம், இந்த ஸ்லைடில் தான் செய்வோம். இப்போ இந்த மேக்ஸ் ஸ்லைடில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். இப்போ நாங்கள் ஈஸியாக கணக்கு போட்டுருவோம். இப்போ ஒன்றுனா இப்போ வந்து இப்படி இருக்கும். இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு டேரக்ஷன் இருக்கும். அந்த டேரக்ஷனை தொட்டு பார்த்தா எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகிடும். சம்ம எல்லாமே இந்த ஸ்லேட்லேயே செஞ்சுருவோம். வரைமுறை மட்டும் இந்த மாதிரி பேப்பரில் எழுதுவோம். அதுவும் பேப்பரில் வந்து பிரெயிலில் எழுதுவோம். பிரெயிலில் ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு சைன் இருக்கும்.
அடுத்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நெட் புக்கில் பார்ப்போம். நெட் புக் மார்க் லிஸ்ட்டு எல்லாமே நாங்கள் வந்து நெட் புக்கில் தான் பார்ப்போம். ஜாஸ் வந்து கீ வந்து கமாண்ட் சொல்லிகிட்டே இருக்கனால நாங்கள் ஈஸியாக அதில் பயன்படுத்தணும். அது வந்து எங்களுக்கு வந்து ஜாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து கணக்கு எல்லாமே நாங்கள் வந்து இந்த மேக்ஸ் ஸ்லைடில் தான் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நம்பர் இருக்கும். நெட்டு கூட இந்த ஜாஸ் மூலமாக நாங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். We are coming from St. Mary of Leka Metric Higher Secondary School. We are going to explain about amazing facts of maths. Some of them thinking like that maths is only a hard subject. Some of them thinking like maths is a hard subject, this is boring, but nothing that maths is a only interesting subject. Maths is used in different fields like time deduction, medicine, fine alignments, and even Disneylands also they are using. One of the robbery man Robs the bank and escape from the gateway. Police take a photo, but this photo is blurred. This is the original photo, this is the blurred photo. They take the photo to the mathematician. He using the blurring formula to clear that photo. He process the image and he bringing it to the clear position. We are using maths to store images also. We can hide secret images using the numbers. We are using the maths also in the Disneylands to place the photos in the correct position and to transmit the images without any mistakes. We are using maths in medicine. The example is we are using maths in CAT scan to take different angles, to scan at different angles. We are using an instrument called lithotriptych, which is based on the property of ellipse. It is used to detect the gallstones. in section 1917 to 206 is the Criminal Code of Canada. This code is banned the provincial lotteries and charity games like casinos, etc. This law produced that these games are play only by skills, not by luck. So they introduced the STQ skills to ban that luck-based games. This is the skill testing equation. If the lottery winners win the lottery, they want to answer for this equation and they want to win their lottery. If they don't answer the equation, they would not get their lottery. Mathematician William Shank calculated the value of pi to 707 places, but he made mistake in 528th digit. Because of this, we are using incorrect value of pi till now. Pi cannot be expressed in fraction or in decimal. It can be expressed in decimal, but it doesn't ends. It doesn't repeats. We can express it only in rational number. We are celebrating Pi Day on March 14. This is the funny facts of maths. If we see our maths question paper, we feel like panic. This is because the word mathematics, if we rearrange the word mathematics, we will get me asthmatic. In 1997, a crew member entered A in the database of the USS Yorktown. Because of this, there causes zero error. Because of this zero error, $1 billion ship system failed. This is the expensive value of zero. If we added the opposite sides of the dice, we will get 7. This is also one of the funny facts. This is $1 million question. Clam Mathematics Institute offers 7 unsolved problems. If anyone able to solve any one of this problem, they can offer $1 million to that person. 0 is the only number which has so many names like not, zil, zip and nil. Mathematics is full of logic. For example, if we multiply the two terms, we will get the answer like first 1 to 9 ascending order and 9 to 1 descending order. Next, this is one record. In 2010 Max Day, the 113 million students from 235 countries set a record by answering 47 crore 97 lakh 32,613 questions correctly. From 0 to 1000, letter A only appears in the word 1000. And 4 is the only number in English language that is spelled with the same number of letters as the number itself. If we write the word 40, this is the only number which is arranged in correct alphabetic order. For example, F, next O, next R, next T and next Y. If we write the number 1, this is in reverse of alphabetic order. O, next N, next E.
Fraction is a Latin word. Its original meaning is to break. We write like as 2/7, 5/6. This way, like we. So the fraction is the original meaning to break. We are from TVS Matriculation Higher Secondary School, and we are here to present our chemistry project. Our topic is food adulteration. So she will explain some foodstuffs and its adulterants. நம்ம டெய்லி பார்க்குற நம்ம சமைக்கிற இதில் எல்லாம் கலப்படம் சொல்கிறாங்க தெரியுமா, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா இது டீ பவுடர், நம்ம எப்போவுமே குடிக்கிற டீ பவுடர். ஆனால் இதுலேயே நம்ம இந்த மரமெல்லாம் சீவினா இந்த தூசு இருக்குமில்ல, அது இதில் கலக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்காக நம்மளுக்கு கலக்கிறாங்க. அப்புறம் இது நம்ம குடிக்கிற காஃபி பவுடர் தான். காஃபி பவுடர் வந்து நீங்கள் அதாவது தண்ணியில் ஊற வச்சு இது பண்ணினீங்கன்னா கலந்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் உங்களுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ், அது வந்து சிக்கரி என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அதாவது நம்மளுக்கு தலை சுற்றல், அப்புறம் இந்த முட்டெல்லாம் வலிக்கிறதுக்கு காரணமே அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கிற இது தான். ஆக்சுவலி இப்போ நான் வந்து இப்போ தான் இது பண்ணனால உங்களுக்கு தெரியாது. பட் இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதோட கலர்லாம் மாறி இருக்கும். அதாவது கலர் போய் வெள்ளையாக தெரியும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பளபளப்பதற்காக பாலிஷ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து இது இன்னும் மெச்சூர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த மேக்னிஃபையர் கிளாஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற கல் இதெல்லாம் தெரியும். இப்போ வந்து இவங்க வந்து காப்பரை பற்றி, அதாவது தாமிரத்தை பற்றி சொல்லுவாங்க. ஓகே, சரி. Actually, I'm going to speak about copper. Okay, the benefits of drinking in a copper cup are many. Okay, so first of all, copper is a metal which is oligodynamic, which means a metal which can fight against various bacteria and can prevent many diseases, and especially problems like dysentery and stuff. Okay, it is also an antioxidant which prevents and fights against free radicals, which is actually causing wrinkles in our body and making us old. Other than that, it fights against cancer. Again, because it is helpful in regenerating new cells, and cancer is mainly an oddity in the reproduction and the death of old and new cells. Okay, then now she'll explain about this machine. So this is my machine which I have created to detect the adulterants present in the foodstuff. It consists of 2 units, sample analyzing unit and an automated processing unit. There are 3 built-in principles with which this can determine the atomic number with which it will find the mass number. It will be stored as a coded information in this, and it will process a program which is already installed with the help of a chemist and a computer. So, and finally an answer will be formed. When these two answers will be equal, it can detect the presence of adulterants. எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு வந்து நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் உப்பு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா டிடிஎஸ் லெவல்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ் லெவல்னால் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் வந்து அந்த லெவல் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சால்ட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் நம்ம இது ஒரு கிரவுண்ட் வாட்டர் சால்ட் இருக்குது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா இங்கே நமக்கு அம்மீட்டர்லேருந்து டிவியேஷன் தெரியும். இது என்ன சொல்லுதுன்னா சால்ட் இருக்குதுன்னு தெரியும் நம்ம இதில். இப்போ சப்போஸ் இதே கிரவுண்ட் வாட்டர் நாங்கள் வந்து ட்ரீட் பண்ண மெட்டீரியல்ஸ் லைக் வந்து போன்சாய் லீஃப், அப்புறம் பீனட் லெமன் பீல்ஸ், அப்புறம் பீனட் ரஸ், பீனட்டோட அவுட்டர் ரஸ், இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த வாட்டரில் இருக்கிற சால்ட் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுலேருந்து டெஸ்ட் பண்ணோம்னா இங்கே நமக்கு உங்களுக்கு 0 ரீடிங் வரும். அப்படின்னா இதில் இருக்கிற சால்ட் வந்து இந்த பீனட் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் கம்மியாகும். டிடிஎஸ் கம்மியான இருக்கிற வாட்டர் நமக்கு குடித்தா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ப்ளஸ் நமக்கு பாடியில் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். ப்ளஸ் இந்த பிபி அதெல்லாம் கம்மியாகும். சான்ஸ் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது, ரொம்ப கம்மியாகும். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னா சாதாரண மக்கள் எல்லாம் அது வந்து அவங்க வந்து ஆர்ஓ சிஸ்டம்லாம் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப காஸ்ட்லி. அதனால் அவங்க வந்து இருக்கிற கார்பரேஷன் வாட்டரை அப்படியே குடிக்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் கூட. அதனால் இந்த மாதிரி சிம்பிளான யூஸ் மெத்தட்ஸ் இதெல்லாம் வாங்கவே தேவையில்லை, ஏற்கனவே யூஸ் பண்ணது தான், இதுவும் யூஸ் பண்ணது தான். ஆனால் இதை யூஸ் பண்ணி நாங்கள் சால்ட்டை கம்மி பண்ணிவிட்டு அதை குடிக்கலாம். அது வந்து அளவுக்கு ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஆர்வங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான மெத்தட், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் மெத்தட்ஸ். அது வந்து சாதாரண பீப்புள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி சிம்பிள் யூஸ்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஆமாம், இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வாட்டரில் இருக்கிற பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் உள்ள ஹெவி மெட்டல்ஸ் அர்சனிக் எல்லாத்தையும் அந்த லீஃப் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். போன்சாயில் ஒரு அதில் இருக்க ஒரு சப் குரூப் இருக்குது.
போன்சாயில் இருக்க ஒரு சப் குரூப் இருக்குது இதில். அது எங்கள் ஃபுல்லாக கிடைக்கல. அது வந்து ஃபியோனியா ஒரு சப் குரூப் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் செமியாக கொடுக்குறேன். பேர் கார்த்திக். நான் வேலம்மா மெட்ரிகேஷன் திருப்போணத்துலேருந்து வரேன். நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் 2 மாடல் பண்ணியிருக்கோம். ஒன்று பெர்மனெண்ட் மேக்னெட் ஜென்ரேட்டர், இன்னொன்று வந்து சைலன்ஸு ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து இஎம்எஃப்னு ஒரு பிரின்சிபலால் ஒர்க் ஆகும். அந்த இதில் லேப்டாப்பில் பார்க்கலாம். இங்கே வந்து நான் என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கோம்னா, நியோடைமியம் மேக்னெட். இந்த மேக்னெட் தான் இங்கே செட் பண்ணியிருக்கோம். இந்த போதில் இதான் மேக்னெட். அந்த மேக்னெட் சுற்றி வந்து சிரிஞ்சை பாதையை வெட்டி வச்சுருக்கோம். சுற்றி 560 காப்பர் வயர்ஸ் வற்றி வச்சுருக்கோம். இது எல்லாமே ஒரு சர்க்கியூட் கனெக்ட் ஆகிருக்கு. அதில் 6 LED பல்ப் இருக்குது. இப்போ நடக்கும்போது நீங்கள் டெய்லி ஷூ போடுவோங்க எல்லோரும், பொதுவாக எல்லோரும் நடக்கும்போது இந்த மேக்னெட் போயிட்டு வரும். இந்த ஃப்ரிக்ஷனால் எலக்ட்ரிக் ஜென்ரேட் ஆகும். அது இஎம்எஃப் பிரின்சிபலால். இது சின்ன மேக்னெட்னால இவ்வளோ இது லைட்டாக தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இதை பேட்டரிக்கும் சார்ஜ் போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமொபைல் ஷாக் அப்சர்வர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி யூஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். டெய்லி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீட் பிரேக் அதை போகும்போது ஷாக் அப்சர்வர் 2 and 4 போயிட்டு வரும். இன்னொன்று வீல்ஸ் ஆஃப் இருக்கும். அது ஒவ்வொரு ட்ராக்குக்கும் 6 இருக்கும். அப்போ இது ஒரு வுட்டு வச்சு மேலே வச்சிங்கன்னா, பெரிய மேலே வச்சிங்கன்னா இது ஸ்பீடாக போகும்போது நிறைய இது எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். இதை யூஸ் பண்ணினா நிறையா சோலார் எனர்ஜியோட அதிகமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம். சீப்பாகவும் இருக்கும், சோலார் எனர்ஜியோட கம்மி ரேட்டாகவும் கிடைக்கும். அடுத்த மாடல் செகண்ட் மாடல் சைலன்சர். ஸ்கூல்லேருந்து வரேன். இப்போ வந்து நாங்கள் இந்த செட் 2014 வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை எடுத்து ஒரு மாடல் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ இருக்க மக்கள்லாம் வந்து நிறைய வந்து குப்பைகளை எரிக்கிறாங்க, டம்ப் பண்ணுறாங்க, வாட்டர் சோர்ஸில் தூக்கி எறிகிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம கவர்மெண்ட் பேன் பண்ணுது. இருந்தாலுமே அப்படி பண்ணுறனால நாங்கள் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோன்றதுக்காண்டி இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் செஞ்ச இந்த மெத்தடை யூஸ் பண்ண எந்த விதமான பொல்யூஷனும் க்ரியேட் ஆகாது. இது ரொம்பவே இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான சிஸ்டம். இந்த செட் 2014 வந்து எங்களோட சயின்ஸ் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு காலனிக்கும் வந்து ஒவ்வொரு கார்பேஜ் ஷெல் இருக்கும். இந்த கார்பேஜ் ஷெல்லில் குமிகிற குப்பையெல்லாம் இந்த ட்ரக் வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜிங் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த ஃபேக்ட்ரியில் வர்ற குப்பையை ஃபுல்லாக இந்த 3 டைப்பாக பிரிக்கிறாங்க: கிச்சன் வேஸ்ட், டின் கேன் வேஸ்ட் அண்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட். கிச்சன் வேஸ்ட்டில் இருக்க அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக மேன்யூரா, அதாவது வேர்மி கம்போஸாக மாற்றி கொடுக்குறாங்க. அது அக்ரிகல்ச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டின் கேன் வேஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஜூஸ் டின்ஸ், அலுமினியம் கேன்ஸ் எல்லாமே இதில் வரும். இந்த டின் கேன் வேஸ்ட் எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி, க்ளீன் பண்ணி, மெல்ட் பண்ணி, அதுக்கப்புறம் மோல்ட் பண்ணி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை தராங்க. அதாவது டின்ஸ் ஃபார் ஃபுட் ஸ்டோரேஜாகவும் அலுமினியம் ட்ரிங்கிங் கேன்ஸாகவும் நமக்கு தராங்க. இப்போ பிளாஸ்டிக் வேஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை மோல்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி நம்மளுக்கு வாட்டர் கேன்ஸாகவும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாகவும் ரீசைக்கிள் பண்ணி தராங்க. இது ரொம்பவே இது எக்கோ ஃப்ரெண்ட்லியான சிஸ்டம். இது வந்து காஸ்ட்லியான சிஸ்டமாக இருந்தாலுமே இதை நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா MSWன்ற ஒரு இது இருக்குது, முனிசிபல் சாலிட் வேஸ்ட் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து கார்பேஜையும் லீவ்ஸையும் பேர்ன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பேர்ன் பண்ணாமல் வச்சோம்னா நம்மளுக்கு புதிய மேன்யூர் க்ரியேட் பண்ணலாம். அடுத்து ரொட்டீன் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். எப்போ பார்த்தாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதை நம்ம கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்கு. எப்போனா 28/7/1997. அதே போல் நிறைய கண்ட்ரீஸில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக போராடுறாங்க. இது வந்து நாங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். Ceramic matrix composites. So this material will reduce the sound and it will increase the efficiency of the fuel, and low amount of fuel will be used. Next, so it was truly designed by Nathan Crowley, and after he designed it in Batman series, like many American scientists said that it is not possible to fly, but here we had remodeled it so that it is possible to fly. Next we'll see.
So with these aeroplanes only, with these planes only, we had come to an conclusion. Like Harrier jump jet, this plane actually it will take off vertically and it will land vertically. So the same as the light incident ray, it will be equal to the reflected. But once if you take a rough surface, this will like diffract. So that is a technique we had used here. So it can like move on all terrains. So that is why we had set up this. So it can be used in urban areas or in whatever the terrains we want, it can use. And this stand actually, we had seen the aeroplane's wheels, right? So when it takes off, it goes in. The same way, this has a stand. When it takes off, this will also get in, and it can land on every terrains. It can land on marshy area or a road or even on the grasslands like that. It does not need a helipad. Good morning. My name is Nirmal Kumar and I'm from Mahatma MMHS KK Nagar. I'm here at the Sethu Technology Expo. I did a project on getting electricity from human waste, that is the ionic waste like urine. We know that in human waste there are many electrons, ionic particles. We can get electricity from that. But in the whole world, about 1/7 of the population don't know there is even basic electricity. From my project, I can say that we can get electricity from everywhere we want, because wherever humans are there, wherever their waste will be there. Thank you. Sir, my name is Deepan Meshak. This is Divya over here. So our project is, we are from Mahatma Baba Building. Our project is the new generation of aeronautics, modern aeronautics. So it's called the STITCH, Project STITCH, Stealth Transport Infiltration Technology. It can be used instead of a helicopter and instead of an aeroplane. It works on 2 engines, turbojet and turbo fan engines. So this can be used anywhere. It's compact, it's for military purposes. It can be used in rescue missions, wartime, and even if you're going to chase terrorists through a city. So I got this idea from Batman, and well, I hope you like it. From Mahatma Baba Building. Actually, I'm here to give the feedback on the Science Expo that has happened here. So many schools had come here, and nearly everybody's model are really superb and beautiful, and the explanation part was really wonderful, and I got a lot of ideas. After these 2 days, I had got a lot of ideas about what is science and what is about the science and technology, and how it can be, how we can like improve in science, and in future really I think Abdul Kalam's dream will come true. Thank you. Higher secondary school. இப்போ இது வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். என்றைக்குமே நம்ம கெட்ட தண்ணி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பாதிப்பு நிறைய வரும். அதனால் நல்ல தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதனால் நாங்கள் என்ன டாபிக் எடுத்துருக்கோமா, பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டரை பற்றி இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து கலங்கலான தண்ணியை வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய டிசீஸ் எல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகும் அந்த கலங்கலான தண்ணின்றதுனால. அதனால் அந்த கலங்கலான தண்ணியை வந்து நம்ம எப்படி பியூரிஃபிகேஷன், அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தா, அதை வந்து ஒரு டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். 3 days 4 days பண்ணோம்னா அதில் இருக்க சாலிட்ஸ் எல்லாமே கீழே வந்து செட்டில் ஆயிடும். செட்டில் ஆனோடனே அந்த வாட்டரை மட்டும் இன்னொரு டேங்க், ஃபில்ட்ரேட் டேங்க்னு இருக்கும், அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஃபில்ட்ரேட் டேங்க்கில் வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே அப்பர் லேயர், லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அப்பர் லேயர்னு சொல்லுவோம். கீழே மைன்யூட் ஸ்மால் அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும், அதை வந்து லோவர் லேயர்னு சொல்லுவோம். இந்த இம்ப்யூர்டு வாட்டரை வந்து இதில் வந்து ஊற்றினோம்னா இது இந்த ஃபில்ட்ரேட் டேங்க் வந்து செப்பரேட் பண்ணும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் தனியாக, பியூர் வாட்டரையும் தனியாக செப்பரேட் பண்ணும். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து மேலேயே அப்படியே செட்டில் ஆயிடும். இந்த பியூர் வாட்டர் மட்டும் கீழே இருக்க சாண்டில் வந்து செட்டில் ஆகும். அந்த பியூர் வாட்டரை வந்து நம்ம வந்து டேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இன்னொரு டேங்க்கு. இங்கே என்ன தான் பியூரிஃபை பண்ணாலும் கொஞ்சம் கிருமி இருக்க தான் செய்யும். அதை பியூரிஃபை பண்ணுறதுக்கு குளோரின் ஒரு கெமிக்கல் பவுடர் இருக்கும். அதை யூஸ் பண்ணோன்னா எல்லா கிருமியும் போயிடும். அதை வந்து இன்னொரு டேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வீட்டுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேங்கில் இருக்க தண்ணியை வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு யூஸ் பண்ணோன்னா அது வந்து செடிகளை வளர விடாது. ஏன்னா குளோரின் ஒரு கெமிக்கல் பவுடர் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அவ்வளோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதனால் இந்த டேங்கில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம யூஸ் பண்ண விரும்பலாம் அப்படின்னா இங்கே வந்து பியூரிஃபை வச்சுட்டு அந்த வாட்டரை எடுத்து நம்ம லேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஹியூமன் பீயிங்ஸோட சாப்பிட்ற சாப்பாடு செமிக்கணும்னா தண்ணி தேவை. அதுக்கப்புறம் கார்டனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிங்கிங் பர்பஸ், குக்கிங் பர்பஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த கலங்கலான தண்ணி இம்ப்யூர்டு வாட்டரை வந்து பியூர் வாட்டரை மாற்றுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகாது. ஒரு 10 லிட்டர் எடுத்தோம்னா அந்த 10 லிட்டருமே நம்மளுக்கு பியூர் வாட்டர் கிடைக்கும். அப்படி வேஸ்ட் ஆச்சுனால நம்ம வந்து அதை வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்மளுக்கு எந்த பாதிப்பு கிடையாது. இவ்வளோ வேலைப்பாடுக்கு அப்புறம் நமக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறதுனால எனக்குமே தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணி இல்லைன்னா உலகம் இல்லைனால சேவ் வாட்டர், சேவ் லைஃப், சேவ் எர்த். நான் வந்து ஹோலி ஏஞ்சல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். இது வந்து சோலார் சிஸ்டம். சோலார்னால் சூரியன்லேருந்து கரண்ட் எடுக்கிறது. இது வந்து சோலார் பேனல். இந்த பேனலில் சூரிய ஒளி படும்போது இது வந்து டிசியாக மாறி இந்த டிசியில் நம்ம ஜென்ரேட்டரில் சேவ் பண்ணும்போது அதை ஏசியாக மாற்றி ஜென்ரேட்டர் ஏசியாக மாற்றி நம்ம வீட்டில் இருக்க எல்லா கரண்ட் சப்ளைஸுக்கும் சப்ளை பண்ணும். இதில் நம்ம நிறையா கரண்ட் சேவ் பண்ணி வைக்கலாம். இதில் நமக்கு செலவு அவ்வளோவா ஆகாது. இது சேவ் பண்ணுற மூலிமா கரண்ட் செலவு நமக்கு அவ்வளோவா வீணாகாது, சேவ் தான் ஆகும். இதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரி, ஸ்கூல்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறையா கரண்ட் வந்து சேவ் ஆகும். இதை வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுற இடம் சேட்டலைட்டில் யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்க சூரிய ஒளி இந்த சோலார் பேனலில் மேலே பட்டு 2000 வோல்ட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அதில் 230 வோல்ட் எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கும். இதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 100 யூனிட்லேருந்து 320 வோல்ட்டு கரண்ட்டை வந்து சேவ் பண்ணி வைக்கும். இது மூலமாக நமக்கு நிறையா கரண்ட் சேவ் ஆகும். அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறப்ப இதுலேயே சோலார் அடுப்பு இருக்குது, சோலார் அயன் பாக்ஸ் இருக்குது. நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா சோலார் அடுப்பு யூஸ் பண்ணும்போது நமக்கு கேஸ் ஆகணுமா வேஸ்ட் ஆகாது. கேஸுக்கு நம்ம காசு. We are from Vedamal Metric Tripunam. We are studying 9th standard. Our project title is centralization of water. This means mass collection of water from villages and cities. This means that rainwater is they are now wasted by people. To stop that and avoid that, here is our project. First, we have to collect the rainwater from the terrace houses from all over the city and the village. The collected water should be go under purification. There are 4 processes in the purification. First process is sedimentation, where large solid particles will settle down. Then second process is aerated filtration, where dissolved substance will be settled down. The third and fourth process is purification and the UV treatment, where all microbes and chemicals will be destroyed and eradicated. Then the pure water can be used for irrigation as well as domestic uses in houses except for drinking purpose. This can be supplied to other countries or other states where there is water scarcity. This is better than rainwater harvesting and will be very useful. Scientists are saying there will be a World War III for water scarcity among China, Japan and other countries. To avoid this is the best way to implement. It can be used in many districts which have high rainfall like Nilgiris and Kanyakumari. If we have the setting in 4 heavy rainfall having districts, we can supply whole water to whole Tamil Nadu. So this is the best way than rainwater harvesting. Thank you. The pressure increases and this piston moves forward and stops this. This acts as a wheel this is because when the pressure is given in this piston, there is an increase in pressure and the liquid in this flows through this tube and goes to this actuator cylinder, and thus the piston moves forward and the rod also strikes this. This is based on Pascal's law. Pascal's law states that pressure exerted anywhere of the body of the fluid can cause force transmitted equally in all directions. Now I am going to demonstrate this hydraulic bridge.
Now I am going to demonstrate this hydraulic bridge using a plastic cylinder and an hydraulic container. It gives a pathway for the ships to move. Now the bridge closes. There is only one hydraulic bridge in the world, that is in the London Merchant Bridge. The bomb and bottom in Rameshwaram is not a hydraulic bridge. It is work with the bridge. That is a electrical bridge that requires a lot of amount of electricity. So, but this hydraulic bridge does not need a lot of electricity. Only for giving pressure it requires electricity. So you can conserve electricity in this. நம்மொழி அதுவே செம்மொழியான தமிழ் மொழியாம் தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியாம் செம்மொழியான தமிழ் மொழியாம். நாங்கள் பிகேஎன் ஸ்கூல் பசுமலையிலேருந்து வரோம். சயின்ஸ் எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சயின்ஸு இன்னும் படிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இன்னும் கொஞ்சம் மேல் படிப்புக்கு போனால் என்னென்ன தெரிஞ்சுக்குவோம் எல்லாமே இப்போயே தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. Sri Sarana Matriculation Higher Secondary School. Today science exhibition was introduced by Sethu Institute of Technology. Our topic name is solar rechargeable remote car. Now the Lakshmi Narayan. Nowadays everybody using the car and more of them using the petrol and diesel. Now also petrol and diesel cost is so high, so we designed the solar rechargeable remote car. This car is work what means absorb the solar power from the sun, rechargeable from the rechargeable battery, then car is working. The main thing is the solar rechargeable car is saving the petrol. Then other main thing is the petrol and diesel is polluting our environment, is not polluting our environment, so we designed as the solar rechargeable remote car. Next brother Nanaskanda will tell. There are two types there are two main types. They are diode and capacitor. Diode, it will work like a one-way path. It takes the solar energy to the battery and remain it save itself. Capacitor is used like a contraction and retraction. When we off the car, it will absorb all the energy and boost up. When we on the car, it will give the original speed. In this we set the 3 volt of solar panel. Advantage of this car means petrol was saved. Disadvantage of this car means raining season the car will not use. But the Lakshmi Narayan will demo this car. எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான வேஸ்டேஜாக ஃபேன் லைட்லாம் போட்டு போயிறாங்க, எனர்ஜி வேஸ்டேஜ் தான் ஆகுது, அதனால இது செக் பண்ணியிருக்கோம். இதே வீட்டில் எல்டர் பீப்புள் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களால